அந்த பூ இந்த பூன்னு சொன்னாரு. அன்று பூத்த மலர் அன்றே உதிர்ந்துவிடும், அன்று பூத்த மலர் அன்றே உதிர்ந்துவிடும், எங்கள் அன்பில் பூத்த மலர் என்றும் உதிரவே உதிராதுன்னு மிக அருமையா அந்த காதலை பற்றி விரிவா விளக்கமா சொன்னாரு. ஹலோ ஹலோ சுகமா, ஆமா நீங்க நலமான்னு அந்த சுகத்தை பத்திலாம் சொன்னாரு. என்ன சுகம் என்ன சுகம் சொல்லி இந்த சுகம்ன்றதை பத்தி சொல்லும் போது ஒரு இது ஞாபகம் வருது. என்னன்னா, சென்னையில உலக பல்கலைக்கழகம் இருக்கு. உலக அளவில் ஒரு கவிதை போட்டி. எப்படின்னா, சென்னையில பாத்தீங்கன்னா நம்ம தலைவர் பாடினால பாட்டு, கடலோரம் வாங்கிய காற்று அப்படி அவர் பாட்டான்னா, நான் வந்து எப்படி இருந்ததுன்னா, கடலோரம் காத்து வாங்க போனேனே அட கண்ணாதாச சிந்தனை வந்து நின்னேனே, கடலோரம் காத்து வாங்க போனேனே கண்ணாதாச சிந்தனை வந்து நின்னேனே, கடல் வெளியில் நடக்கும் போது காதத்தி கிடைக்குது, கடல் வெளியில் நடக்கும் போது காதத்தி கிடைக்குது, கொஞ்சம் சுமாரி வீட்டுக்கு போனா இப்படி நம்ம தலைவர் பாட்டாக்கு இது ஒண்ணா நமக்கு ஒரு பாட்டு கிளம்பும். ஏன்னா அதுல பாருங்க, எம்ஜிஆர் வந்து ஒரு நல்ல கவிஞருங்க. இது யாருக்குமே தெரியாத ஒரு ரகசியம். அவர் நல்ல கவிஞர். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், மருதகாசி, வாலி, புலமை புத்தன், வைரமுத்து, சுரதா, வண்ணதாசன், வாணிதாசன், கதிர்நிலவன், மீரா, முத்துக்குமார், யுகபாரதி, தாமரை, அறிவுமதி, கவிஞர் முத்துலிங்கம், மு மேத்தா, இப்படி இந்த கவிஞர்கள் வரிசையில கம்பதாசன், வாணிதாசன், இந்த மாதிரி இத்தனை பேருக்கு உள்ள ஒரு ஆற்றல், கவிதை ஆற்றல் எம்ஜிஆருக்கு இருந்தது. அவர் ஒரு கவிஞர். ஆனா அந்த கவிதையே எழுதுனா என்ன வரும்னு சொல்லி அவங்க அம்மா என்ன சொன்னாங்க, ராமச்சந்திரா கவிதை எழுத தத்துவம் வரும்ப்பா, கவிதை எழுதாத அப்படின்னு சொல்லி அம்மா வந்து சொன்னாங்க. அப்படி சொன்னதுனால அவர் கவிதை எழுதுவதை விட்டு கவிதை எழுதுவவங்கள்ட்ட, நீ இந்த நேரத்தில் இதை போட்டுக்க, நல்லது, மகிழ்ச்சி, வார்த்தைகளை வந்து அந்த பாடல்கள் வந்து செப்பம் செய்கிற சீர் செய்கிற வேலையை புரட்சி தலைவர் செஞ்சதுனாலதான் ஒவ்வொரு பாடலும் அது காதலா இருந்தாலும் சரி, தத்துவமா இருந்தாலும் முத்து முத்தா இருக்கு. இவர் அலோ அலோ சுகமான்றதுக்கு அந்த வர அந்த பாயிண்ட் சுகமா சுகமான மெரினா பீச்சில கடலோரம் காத்து அந்த பாட்டு இருக்கு இல்லைங்களா, அதை ஞாபகப்படுத்துறமா பார்த்தீங்கன்னா சிலை நிறைய இருக்கும். ஔவையார் சிலை இருக்கு, பாரதியார் சிலை இருக்கு, இந்த போப்பாண்டர் பேர் வீரமா முனிவருக்கு சிலை இருக்கு, இப்படி சிலை நிறைய, குலைப்பாளர் சிலை இருக்கு. இப்படி சிலை இருக்கையில பாரதியாருக்கு ஒரு சிலை இருக்குங்க. அந்த சிலையை போட்டு உலக அளவுல ஒரு கவிதை போட்டி. இதுக்கு ஒரு 4-5 வரியில சொல்லணும். அந்த படம் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். அது பத்திரிகை வந்துச்சு. நான் வந்து எழுதுறேன், என்னை கொன்ற குற்றத்திற்காக, இப்படி இருக்கா, என்னை கொன்ற குற்றத்திற்காக யானைகளை பிச்சை எடுக்க செய்யார்கள் என்று கடற்கரையில் நின்று இவன் வழக்காடுகின்றானோ. அவர் இப்படி நிற்கிறார் இல்லையா பாரதி, அதான் அதை வந்து கம்பேர் பண்ணி எழுதுறேன். என்னை கொன்ற யானை மினிஸ்டர் கொண்டதாக ஒரு தகவல் இருக்கு, அது உண்மையா போய் அது அப்புறப்பட்டது விமர்சனம் இருக்குது. என்னை கொன்ற குற்றத்திற்காக யானைகளை பிச்சை எடுக்க செய்யார் என்று கடற்கரையில் என்று இவர் வழக்காடுகின்றாலும் பாரதியை பத்தி நான் எழுதுறேன். உடனே பரிசு கொடுத்துருவாங்க. மாசத்துக்கு ஒரு போட்டி, அது 12 மாசத்துக்கு ஒரு கவிஞர்கள் தேர்தல் பண்ணி நானும் ஒரு ஆள் உலகை பல்கலைக்கழகத்துல அதை வந்து வைக்கிறாங்க. இந்த கவிஞர்ல 12 கவிஞர்ல யாரா ஜெயிக்கணும் அப்படின்னு தலைப்பு என்ன கொடுக்குறாங்கன்னா, சுகம் சொன்னார்ல, ஹலோ ஹலோ சுகமா, ஆமா நீங்க நல்லமா, ஹலோ ஹலோ சுகமா, ஆமா நீங்க நல்லமா இல்ல. அந்த சுகம்ன்றதுல தலைப்பு என்னன்னா, சுகம் காண்பது எப்போது அப்படின்னு தலைப்பு. எனக்கு முன்னால ஒரு அம்மா மான்மொழின்னு சொல்லி ஒரு அம்மா அது வந்துச்சு. கவிதை எப்படி எழுதுறாங்க,
வரதட்சணை என்ற கொடுமை இருக்கிறது, அது நீங்கி சுகம் காண்பது எப்போது? ஏழைகள் பிரச்சனை இருக்கிறது, அது சுகம் காண்பது எப்போது? இங்கே விதவைகளுக்கு பிரச்சனை இருக்கிறது, இது நீங்கி சுகமான பிரச்சனை பூரா அழிக்க வேண்டியது. கடைசி வரி சுகம் என்பதற்கு சுகம். உன்னை அடுத்து என்னை கூப்பிட்டாங்க, நான் பேசினேன். எனக்கு முன்னாலே முழங்கிய மான்விழி அவர்கள் சுகம் காண்பது எப்போது, சுகம் காண்பது எப்போது என்றார்கள். நான் இதோ கவிதை சுகம் தருகிறேன். காரணம், சுகம் கணிப்பொறி அகத்திலிருந்து நான் வந்தல்லவா, இதோ கவிதை சுகம் தருகிறேன். ஏன்னா சுகம் சாப்பிட்டு படிச்சேன். சார் சவுண்ட் கொஞ்சம் இதில் சுகம் கவிதை சுகம் தருகிறேன். ஏனென்றால் நான் சுகம் கணிப்பொறி அகத்திலிருந்து வந்தனவா அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். இன்று காலையிலேதான் என் காதலியின் இதழ்களை சுவைத்தேன். இன்று காலையிலேதான் என் காதலியின் இதழ்களை சுவைத்தேன். என்ன வழக்கத்தை விட இன்று தித்திப்பா இருக்கிறது என்று கேட்டபோது, இன்று காலையிலேதான் தமிழ் பயின்றேன் அத்தான் என்றார். அந்த கன்னித்தமிழை வணங்கி என் கவியரங்கை தொடங்குகிறேன்னு சொல்லி சொன்னேன். தட்டுறான் எங்க முதுகையா இல்ல கையை தட்டுறான் அப்புறம் எனக்கு அதுக்கும் ஒரு பரிசு கிடைச்சது. இப்படி அந்த கவிதையை ஞாபகப்படுத்துறது அளவு சுகமா அப்படின்ற மாதிரி ஒரு பாட்டு பாடிட்டு போயிருக்காரு. இது இந்த சுகமெல்லாம் தரக்கூடியது அந்த மந்திர சாவி. மக்களுடைய மனதுல ஒரு குடும்பத்துல மகிழ்ச்சி தெரிவிக்கின்ற மந்திர சாவி எதுனா சிரிப்பு, சந்தோஷம், இந்த காதல் பாட்டு தாங்க தருது அப்படின்னு அவர் சொன்னாரு. அந்த மந்திர சாவி இந்த மாதிரி என்ன சொன்னா, நான் சொன்னேன் பெண் கண்ணில் சாவி தயாரி அப்படின்னு. பெண் கண்ணில் சாவி தயாரி, உன் கண்ணில் உன்னை தேடு, வாழ்க்கை இனித்தால் கவிதை, புளித்தால் காவிதை அப்படின்னு எழுதிட்டு இப்படியே வர்றேன். மரங்களிடம் சேதிகள், சிலைகளிடம் செவிதிர, மேகத்திடம் பென்ஷன் கேள், வானத்திலே பென்ஷன் கேள், மேகத்தில் டங்ஸ்டன் இலைனை அப்படின்னு கவிதை வந்துட்டே இருக்கும். இப்படி வரும்போது இந்த கவிதை அப்படின்னா என்னங்க? கவிதை என்பது உண்மையை பொய் மாதிரி சொல்றது. எப்படி காதலியை பார்த்தா நிலவு பார்த்தீங்கன்னா இப்பதான் போயிட்டு வர்றாங்க. முதல் நிலவுலாம் அங்க போய் வரும்போது இங்கேருந்து பார்த்து நிலவே, தேனே, மானே, மீனே அப்படின்றோம். ஆனா சந்திரன்ல போய் பார்த்தீங்கன்னா கரண்ட் மூடா இருக்கு, உள்ள இறங்கவே முடியல. விஞ்ஞான உலகத்துல இப்படி வந்துட்டு மாறி வந்துட்டு இருக்கு. வானில் எங்கும் நிலவில்லாலும் தலைவரோட பாட்டுல என்ன சொல்றா, வானில் ஏறி நிலவில் நீந்து நிலாவில் பள்ளிக்கூடம் நடக்கும்ன்றான். இப்ப சொல்றான், அவர் அப்பயே சொல்றாரு. இப்ப என்ன தெரியுமா, இத்தனை கோடி கொடுத்தீங்கன்னா சந்திரன்ல போய் கொஞ்ச நாள் தங்கிட்டு வரலாம்னு சொல்றாங்க. இத தொலைநோக்கு பார்வையோடு எம்ஜிஆர் பாடல்களில் எம்ஜிஆர் கவனத்திற்கே வந்து வானில் நின்றும் நிலவில் நாளை பள்ளிக்கூடம் நடக்கும் என்று எழுதிய ஒரு நூற்றாண்டு கடந்தும் வாழ்கிற நூற்றாண்டின் நுகர்ச்சிக்கு தீர்வுட்ட ஒரே தலைவர் புரட்சி தலைவர் ஒருவர் தான். அந்த புரட்சி தலைவர் பாட்டுல என்னையா காதல், என்னையா 33 வருஷம் ஒரே போட வாழ்ந்துகிட்டு நீ என்ன இது வாழ்க்கை, இது வாழ்க்கையா? அது அவர் பாருங்க, அவர் வந்து நம்ம தலைவரை அது உண்மையா பொய்யான அப்படி ஒரு செய்தி துப்பாக்கி வச்சு சுட்டார். அதுக்கப்புறம் அரசியல்ல தான் ஐயாவுக்கு வந்து நமது இதய தெய்வத்துக்கு வருது. ரத்த குளியல்களில் தான் புரட்சி மலர்கிறது, புதிய எழுச்சி விளைகிறது அப்படின்னு புரட்சி தமிழராக, புரட்சி தலைவராக காலம் கடந்தும் பேசப்பட்டுக் கொண்டிருக்கின்ற புரட்சி தலைவருடைய திரைப்பட பாடல்களில் காதல் இல்லைங்க, தத்துவம் தான். தத்துவம் என்பது உண்மை. கவிதை காதலுக்காக இயற்றப்படுகின்ற பொய் மாதிரி உண்மை என்பது கவிதை. காதலா? இல்லை இல்லை, எங்கள் தத்துவம் என்று வாதிட பொன்னை தஞ்சை மாவட்டம் கண்டெடுத்த தங்கம்
இளம் சிங்கம் சின்னதுரை அவர்களே வருக. தெம்மாங்கு தென்றல் என்று என்னால் தமிழன் தொலைக்காட்சியில் பாராட்ட பெற்ற மதிப்புமிகு பலகுடல் மன்னர் அவர் இதோ தஞ்சை மாவட்டத்திலிருந்து நமது நெஞ்சை கொள்ளை கொள்ள நெஞ்சில் நஞ்சிலா நாயகன் இதோ தத்துவம் என பேச வருகிறார். அன்பு சகோதரர்கள், எம்ஜிஆர் காலடிகளில் முனிவர் அன்பு அண்ணன் பழனி அவர்களுக்கும் மற்றும் எம்ஜிஆர் தொண்டன் ஆர்ஜி சுதர்சன் அண்ணன் அவர்களுக்கும் மற்றும் இங்கு சிறப்பு விருந்தினராக வருகை தந்துள்ள அன்பு சகோதரர் அண்ணன் பூவரசன் அவர்களுக்கும் மற்றும் மேடம் நிஷா காயத்ரி அவர்களுக்கும் என்னுடைய கனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இப்ப என்ன பார்த்தீங்கன்னா 42 வயசுக்கும் கீழே இருக்கவங்கள கை தூக்குங்களேன். 42 வயசுக்கு கீழே இருக்கவங்க 2, 3, 4, 5, 6 ஒரு 8-10 பேர் இருக்கும். ஏன் இது கை தூக்க சொன்னு கேட்டீங்கன்னா, நீங்க கை தூக்காதீங்க, நீங்க எல்லாம் ஓல்ட் கோல்டு. இந்த 42 வயசுக்கு எனக்கு 42 வயசு ஆகுது. இப்ப எனக்கு 42 வயசு கரெக்டா ஆகுது. மீது எல்லாருமே 42 வயசு கடந்தவர்கள். ஏன்னா உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் கிடையாது. புரட்சி தலைவரை பற்றியோ இல்ல புரட்சி தலைவர் செய்த சாதனைகள் பற்றியோ நிறைய உங்களுக்கு தெரிய வேண்டியிருக்கு. ஏதோ இந்த சின்ன பையன் தெரிஞ்சோ தெரியாம ஏதாவது பேசுனா கோச்சிக்காதீங்க, கைத்தட்டுங்க. கோச்சிக்க கூடாது. நான் பேசுகின்ற ஒவ்வொரு விஷயத்துக்கும் நீங்கள் கைத்தட்டி உற்சாகப்படுத்துவார் அன்புடன் கேட்டுக்கொண்டு, செந்தமிழே சிந்தனையே முத்தாய்ப்பான சபையை நற்றமிழ் நடுவர் அவர்களே, என் நாவில் நடனமாடும் தமிழுக்கு முதல் வணக்கம். என்னை இந்த ஒரு மேடையிலே ஏற்றி அழகு பார்த்துக் கொண்டிருக்கும், தற்பொழுது மட்டுமல்லாமல் எப்பொழுதுமே என்னை மனதில் வைத்துக் கொண்டு என்னை அழகு பார்த்துக் கொண்டிருக்கும் என்னுடைய அன்பு நடுவர் ஐயா முனைவர் சி தமிழ்செல்வன் அவர்களுக்கு முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, ஐயா உங்க பேசுறதா நீங்க நம்பிக்கையா? நான் இப்ப ஆரம்பிக்க போறது அதெல்லாம் சொல்றேன். நீங்க பேசுறதான் நம்பிட்டீங்களா? இல்லம்மா என்னன்னா டீ வடங்குது வடட்டிங்குது. அவர் என்னன்னா வீட்டுல கொண்டாடிய முகத்தை பார்த்தா பார்க்க மாட்டேங்கிறாரு. இவர் முகத்தை பார்க்கறதுக்காக நல்ல எதிர்காலம் என்று நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே. நாடியம் தோட்டத்திலே மாறி வரும் பிள்ளைகளே, நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே. என்ன நாள் தந்தை இருக்கணும், இதெல்லாம் கை தட்டுங்க. தந்தை இருக்கணும். முதல்ல எப்படி வளர்த்திருக்காங்க, ஒரு குழந்தை எப்படி வளர்க்கணுங்கிறது தலைவருடைய பாட்டில் எப்படி சொல்லிருக்காரு. நல்ல பேரை வாங்க வேண்டும். நீ காதலின்னு சொல்லல, தலைவர் என்ன சொல்லியிருக்காப்ல, நல்ல பேரை வாங்கி நல்ல ஒரு உழைச்சி பெரிய மனுஷனா வாடா அப்படின்னு சொல்லியிருக்காப்ல. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, திருடாதே பாப்பா திருடாதே, திருடாதே பாப்பா திருடாதே, வறுமை நிலைக்கு பயந்து விடாதே, வறுமை நிலைக்கு பயந்து விடாதே, திறமை மறந்து விடாதே, திருடாதே பாப்பா திருடாதே. திட்டம் போட்டு திருடுற கூட்டம் தேடிக்கொண்டே இருக்குது, அதை சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்து கொண்டே இருக்குது. திருடராய் பார்த்து திருட்டாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. திருடரை பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. இங்க என்ன சொல்லியிருக்காங்க, தலைவரோட கொள்கை கோயில் என்ன சொல்லியிருக்காங்க, திருடாதரா அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரெண்டாவது காதலிக்கான சொல்லியிருக்காரு, கைதட்டலாம காதலிக்க சொல்லியிருக்காரா, காதலிக்க சொல்லியிருக்காரு. கொள்கைகளை மட்டும் தான் சொல்லியிருக்காரு. கொள்கைகள் என்ன, தத்துவம் என்ன, இந்த தத்துவ கோட்பாட்டினாலதான் இன்னைக்கு ஒரு சில பேர்லாம் பாத்தீங்கன்னா நிறைய எம்ஜிஆர் போட்டோ போட்டு நிறைய பேர் நீங்க வந்துட்டு இருக்காங்க. பாக்குறீங்களா இல்லையா? இன்னைக்கு நாடு எப்படி போயிட்டு இருக்கு, தலைவருடைய படம் இல்லாத ஒவ்வொரு இடமும் கிடையாது. தலைவருடைய புரட்சி தலைவருடைய படம் இல்லாமல் புரட்சி தலைவருடைய பேர் சொல்லாம யாருமே இன்னைக்கு ஒரு அணு கூட அப்ப அந்த அளவுக்கு அவருக்கு பவர் இருக்கு. அடுத்தது போராட பாருங்க. சரி, திருநாளார் பள்ளின்னு சொல்லிட்டாரு. அடுத்தது எப்படி நடந்துக்கணும், ரொம்ப நிதானமா நடந்துக்கணும், பார்த்து போடாங்கிறதுக்கு. கண்போன போக்கிலே கால் போகலாமா, மனம் போன போக்கிலே மனம் போகலாமா, மனம் போன போக்கிலே மனிதன்
போகலாமா நான் போன போக்கிலே மனம் போகலாமா. இங்க பாருங்க என்னங்க, இங்க பாருங்க இப்ப என்ன பண்ணிருக்காங்க, சரியான பாதையில போறான்னு எண்ணங்கள் 1000 தோன்றும், லவ் வரும், காதல் வரும், குடும்பம் இருக்கு, குட்டி இருக்கு, அதை பார்த்து சரியான பாதையில போடா அப்படின்னு இருக்காப்ல. அடுத்து என்ன சொல்லிருக்காரு, உன்னை ஏறித்தால் உன்னை ஏறித்தால் உலகத்தில் போராடலாம் அதை வணங்காமல் நீ வாழலாம். உன்னை ஏறித்தால் உன்னை ஏறித்தால் உலகத்தில் நீ தெரிஞ்சுக்கிட்டா நீ யாருங்கிறத தெரிஞ்சுக்கிட்டா இந்த உலகத்தையே ஜெயிச்சிடலாம். அப்படிதான் நீங்க ஒவ்வொருத்தவங்க இருக்காங்க. இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி நடக்குது என்ன காரணம், அவருடைய கொள்கை பிடிப்பு. உண்மையா போய் கைதிட்டுங்க. இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி நடக்க இத்தனை ஆண்டுகள் புரட்சி தலைவர் மறைந்தாலும் இருந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் சொல்லிருக்காங்க. இன்னைக்கு புரட்சி தலைவர் மறைந்தவர்கள் இன்னைக்கு இந்த முன்னெடுத்து நடத்திட்டு இருக்காங்க. பள்ளியை வந்து சுதரசனம் எதுக்கு அவங்க நடத்துறாங்க. இன்னமும் எம்ஜிஆரை போன்ற பல எம்ஜிஆர்கள் ஊர்ல வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதுதான் உண்மை. நீங்க சொல்ற காதல் பாடல் இல்லைன்னு சொல்லுவாங்க. இன்னொரு விஷயத்த நான் உங்கள்கிட்ட கேட்டுறேன், ஏன்னா ரொம்ப நேரம் போயிட்டு இருக்கு. புரட்சி தலைவர்கள் காதல் பாடல் பிடிச்சவங்க எல்லாம் கைத்தட்டுங்க. புரட்சி தலைவரோட காதல் பாடல் பிடிச்சவங்க கைத்தட்டுங்க. பிடிச்சவங்க சிறப்பு. தத்துவ பாடல் பிடிச்சவங்க கைத்தட்டுங்க. நடுவர்களே அங்க பார்த்துருங்க, பாத்துக்கிட்டீங்க நல்லது. ஆமா அடுத்து சொல்றாரு பாருங்க, ஒரு ஏழை வீடு ரொம்ப கஷ்டப்படுறவன், அந்த கஷ்டப்படுறவங்க சொல்றாரு, கொடுத்ததெல்லாம் கொடுத்தான் ஒருத்தருக்கு மூலமா கொடுத்தா எல்லாத்துக்கும் கொடுத்தான். அதுதான் என் தலைவர் சொன்னாரு, தத்துவத்தின் மூலமாக சொன்னாரு. அடுத்த சொல்றாரு, மண்மனுடி செய் வாழ்க்கை என்றார், மண்மனுடி செய் வாழ்க்கை என்றார், உனக்காக ஒன்று எனக்காக ஒன்று கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், அவர் யாருக்காக கொடுத்தான், ஒருவருக்காக கொடுத்தான், ஊருக்காக கொடுத்தான், ஒருவருக்காக கொடுத்தான், ஊருக்காக கொடுத்தான். கைத்தட்டாலும் பேசுறது முயற்சி. 42 வயசு தான் சொல்றேன். முன்னோர்கள் இதை அடிக்கிறது ரொம்ப கஷ்டப்படுற பையன் ரொம்ப சிரமப்பட்டு இருக்காங்க. இந்த உலகத்தை முடக்க வச்சுட்டு அப்படிங்கும் போது ஒவ்வொரு மனிதனையும் யோசிக்கும் போது நம்ம போராடுற தலைவர் இந்த கஷ்டப்படுற மகன் தரை மேல் பிறக்க வைத்தான், எங்களை கண்ணீர் இறக்க வைத்தான், தரை மேல் பிறக்க வைத்தான், எங்களை கண்ணீர் குடிக்க வைத்தான், தரை மேல் பிறக்க வைத்தான், மனைவி உறவை கொடுத்தவனே கரை மேல் பிறக்க வைத்தான், எங்களை கண்ணீர் இறக்க வைத்தான்,
கரையை இறக்க வைத்தார் எங்களை கண்ணீர் இறக்க வைத்தார் கரையை இறக்க வைத்தார் ஐயா இதுக்கு மேல போயிட்டே இருப்பேன் என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணுங்க மீண்டும் சொல்றேன் எத்தனை தத்துவம் சொல்றீங்க ஏன்னா ஒரு மனிதன் பிறந்து வளர்ந்து எப்படி வாழணும் எப்படி இருக்கணும் கல்யாணம் முடிச்சு எப்படி வாழ போறாங்கிறத அது வரைக்கும் நான் ஒரு என்னுடைய விஷயத்துல சொல்லிட்டு என்னுடைய மருத்துவத்தில் இது இந்த வாய்ப்பினை வழங்கி அனைத்து நடுவர்களுக்கும் என்னுடைய பட்டிமன்றத்திற்கு சார்பாக எங்களுடைய நடுவரை அவர்கள் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொண்டு போயிருக்கிறேன். நன்றி வணக்கம். தெரியுமா நான் சிரித்து பழகி கருத்தை கவரும் ரசிகன் என்னை தெரியுமா உங்கள் கவலை மறக்க கவிதை பாடும் கவிஞன் என்னை தெரியுமா